ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் ராஜபக்சே கலந்து கொள்ள அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தியும் இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 4 கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் 3ஆம் தேதி சென்னையில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று திமுக தலைவர் கலைஞர் தலைமையில் நடைபெற்ற டெசோ அமைப்பின் அவசர கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி ராஜினாமா செய்த குஜராத் மாநிலம் வதோதரா மக்களவைத் தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளராக திருமதி ரஞ்சன்பென் பட்டா போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலில் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து செப்டம்பர் 3ஆம் தேதி வேலைநிறுத்த அறிவிப்பை வெளியிடப் போவதாக NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நெய்வேலி நிலக்கரி தமிழக மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி திமுக முன்னாள் MP AKS விஜயன் தொடர்ந்த வழக்கில் இன்று பிற்பகல் அட்டார்னி ஜெனரல் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2 தேர்வு முடிவுகள் இன்னும் 15 நாட்களுக்குள் வெளியிடப்படும் என்று அதன் தலைவர் பொறுப்பு வகிக்கும் பாலசுப்ரமணியன் தெரிவித்தார். சென்னையில் புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தை கைவிட்டு பழைய காப்பீட்டு திட்டத்தையே செயல்படுத்த வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். விவசாயிகளுக்கான தென்காசி அருகே சித்த மருத்துவர் வீட்டின் கதவை உடைத்து 20 சவரன் தங்க நகை மற்றும் 1 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் தொடர் கொள்ளைகள் நடைபெறுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் தென்காசி மேசியா நகரை ஈராக்கில் சன்னி முஸ்லிம்களின் பிடியில் உள்ள அமெர்லி நகரின் மருத்துவமனையில் இருந்து குழந்தைகள் மற்றும் பெண்களை ராணுவத்தினர் பத்திரமாக வெளியில் அழைத்து சென்றனர். பாக்தாத் நகரில் மீண்டும் தலைப்புச் செய்திகள்.